வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஃபேஷன் மதுரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண சிம்பிளாக மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கழுத்து மட்டும் எப்படி அடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் இந்த பீஸை கொடுத்து எனக்கு மாடல் ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பீஸ் இந்த கரபாகம் கொஞ்சோண்டு தான் இருக்குது. சரி, அந்த கொஞ்சோன்னு வச்சு நம்ம என்ன மாடல் போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாடலை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் அந்த மாடலை எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம நார்மலாக நம்ம கழுத்துக்கு சதுரமாக கட்டம் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம தேவையான அகலத்தையும் உயரத்தையும் வச்சு முதல்ல பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு அரை கால் இன்ச்சு உள்ளது ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் எப்படி வளைவு வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள், அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு 1.5 ஒரு 1.25 கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோதான் நம்மக்கிட்ட பார்டர் இருக்குது. அதனால் நான் ஒரு 1.5 இன்ச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு தனியாக அந்த வளைவு பக்கத்துலேயே அந்த பீஸை தனியாக எடுத்திருக்கேன். இப்போ நான் அந்த பீஸுக்கு தான் அதாவது அந்த கட்டமாக வருது பார்த்திங்களா 1.5 இன்ச்சுக்கு, அதுக்கு தான் நம்ம இப்போ பார்டரை வச்சு நம்ம மாடல் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இந்த 1.5 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த பீஸை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸில் தான் நம்ம கேன்வாஸ் வச்சு, அதாவது பேப்பர் கேன்வாஸ் வச்சு நம்ம அடிக்க போகிறோம். ஏன்னா கண்டிப்பாக கேன்வாஸ் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பீஸ் நீட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் பதிப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி உள்பக்கமாக வச்சு கீழே நான் எப்போயும் மடித்து தான் அடிப்பேன். மேக்ஸிமம் மடித்து தான் அடிப்பேன். ஏன்னா இது லேசான துணியும் கூட, அதனால் கண்டிப்பாக அடித்து திருப்பாமல் இந்த மாதிரி கீழே துணி விட்டு கீழே பட்டி மாதிரி அடித்தா தான் நமக்கு திக்காக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கீழே ஒரு 1.5 இன்ச்சுக்கு விட்டுட்டு அடிச்சிருக்கேன். இப்போ சுற்றி நம்ம கழுத்தை ஒரு அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் பீஸ் தான் வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு திக்காக இருக்கும். அடித்து திருப்பினோம்னா அந்த இடம் லேசாக இருக்கும். துணி நமக்கு திக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, அடித்து திருப்பிக்கலாம். இது லேசான துணின்றனால கண்டிப்பாக நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்தா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுமாதிரி மொதல் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். தவறாமல் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கு தான். அதுமாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்குரிய வீடியோவையும் நான் போடுவேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி தச்சு எடுக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு இந்த பீஸ் நீட்டாக இருக்கும். இப்போ மாடல் ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தச்சு ஃபினிஷிங் கொடுக்க தான் நமக்கு பீஸ் நமக்கு நீட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அப்போ தான் பீஸ் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது திருப்பி நம்ம எப்பயும் ப்ளவுஸில் அடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உள்பக்கமாக மடித்து 2 தையலே போட்டு எடுத்துக்கிறேன் நான். அப்போ தான் நமக்கு அமுங்கி தெரியும், அடுத்து மாடல் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக இப்போ நம்ம அடித்தாச்சு, அடுத்து எடுத்தாச்சு. திருப்பி அதை நம்ம 2வது ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான் பாருங்கள், முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா 1.5 இன்ச்சுக்கு, அந்த பீஸை கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் எடுத்து 2ஆக மடிச்சுக்கிட்டேன். மடிச்சுட்டு நம்ம கழுத்து பகுதி வருது பார்த்திங்களா, அந்த இடத்த ஓரமாக நம்ம கட் பண்ணால் போதும். ஆப்போசிட் நம்ம உள்ளுக்க நம்ம துணியை விட்டு அடிக்கிறனால ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே ஒரு இன்ச்சு கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. புதுசாக பழகிறவங்க இருந்தால் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சிரமம். இப்போ கீழே ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மீதி இருக்கிறப்ப நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம 2 பீஸை கரெக்டாக உள்பக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 பக்கமும் கழுத்து கரெக்டாக வரும். அதனால தான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கீழே ஒரு கிராஸ் லைனிங் பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம கரபாகத்தை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸை வச்சு எப்படி அடிச்சிருக்கேன் பாருங்கள். கேன்வாஸ் அதே மாதிரி முனியில் அடிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடித்து திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாந்தளவு வச்சு அடிச்சிங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் முனியில் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள், அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதையும் திருப்பி நம்ம அந்த லைனிங் துணி தெரியாத அளவுக்கு உள்ளுக்க நல்லா தள்ளி விட்டுக்கிட்டேவும் முனித்தையில் போட்டு எடுத்துக்கலாம். எப்போயுமே மாடல் ப்ளவுஸுக்கு நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம என்ன மாடல் போடுறோமோ அது அப்படியே ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ வெறும் லைனிங் துணி மட்டும் போட்டு தைச்சோம்னா இந்த பீஸ் நல்லா இருக்காது.
இப்போ அதே மாதிரி இதிலே வந்து நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன், அமுக்கடி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே தான் துணி இருக்குது, அதனால் பரவாயில்ல. நம்ம அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து சரி பண்ணி மீதியை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷோல்ட்ரு வந்து நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தை எடுத்துகிட்டு ஷோல்டரை வந்து கரெக்டாக வந்து வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து, அதுக்காக தான் இப்போ நம்ம வச்சு பார்க்குறது. கரெக்டாக இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து மேல் பீஸ் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு குண்டு பின் குத்திக்கலாம். இப்போ ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து அடிக்காமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் தள்ளியே வச்சுருக்கேன். கழுத்து அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ வருமோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு பாந்தளவு கூடயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பின் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக அமையும். அதுக்கு தான் இப்போ இந்த சைடு நம்ம தைக்காதனால பாருங்கள், கொஞ்சம் ஒரு பாந்தளவு வந்து துணி விட்டுட்டு மீதியை தான் வந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பின்னு மட்டும் குத்துனா போதும். 2 பக்கமும் மேல் பக்கத்தில் மட்டும் குத்துனா போதும். குத்திட்டு நான் எப்படி எடுத்து விட்றேன்னு பாருங்கள். அந்த மாதிரி சரியாக எடுத்து விட்டுட்டு நம்ம இதையுமே வந்து நம்ம 2 அடி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து லேஸு அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்த மட்டும் இப்படி தச்சுட்டு உள் பக்கத்தெல்லாம் பாருங்கள், பிசுறு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி காமிக்கிறேன். பார்க்க வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அது மாதிரி இந்த சைடு 2 தையல் போட்டுக்குருவோம். இப்போ இந்த அதாவது மேலே வந்து லேஸ் இதெல்லாம் வைக்கிறது விரும்பாதவங்களுக்கு வந்து நீங்கள் இப்படியே இந்த மாடலை வந்து இப்படியே கூட விட்டுறலாம். ஆனால் நமக்கு லேஸ் வச்சா தான் இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும். அதுக்கு தான் நான் வந்து இவங்களுக்கு வந்து லேஸ் வச்சு தான் தைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லேஸ் வைக்காமல் இருக்கும்போது ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. இப்போ உள்ளுக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, கேன்வாஸ் வச்சு அடிக்கவும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. கீழே வந்து நம்ம எப்பயும் போல் மடித்து அடித்து எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நிறையா வந்து கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி வந்து தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் இதுதான். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து லேஸ் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதோட விடலான்னு தான் பார்த்தேன். அப்புறமும் அவங்க வந்து லேஸு வந்து வச்சா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் லேஸ் வச்சா தான் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரி லேஸை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லேஸை வைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழ்ப்பகுதியில் லேஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வளைவுலாம் திருப்புறோம் பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் கரெக்டாக நீங்கள் திருப்புங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன மாடல் போட்டிருக்கோமோ அந்த மாடல் வந்து அப்படியே வரும். இப்போ நான் கொஞ்சோண்டு துணி விட்டுருக்கேன். எதுக்காக லேஸ் விட்டுருக்கேன்னா, ஃப்ரண்ட் பக்கத்துக்கு வந்து வச்சு அடிக்கிறதுக்காக அந்த லேஸை வந்து கட் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் தான் வச்சுருக்கு. இதுவும் வந்து இப்படியும் விடலாம். இன்னும் நான் வந்து ஏதாவது இன்னும் நல்லா கிராண்டாக பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு தான் நான் திருப்பி அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், கழுத்தில் வந்து இந்த பக்கத்துக்கும் வந்து லேஸ் வச்சு அடித்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் லேஸ் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இருந்துச்சு. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.